ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற தமிழ் வாக்கியங்களை ஹிந்தியில் எப்படி பேசுகிறதுன்னு கற்றுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நம்மளோட வீடியோவை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் ப்ராக்டிஸ்க்கு பிடிஎஃப் தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு வெல்கம் பண்ணுறது மாதிரி ஒரு லைக் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நேரத்திற்கு சாப்பிடு. நேரத்திற்கு சாப்பிடு அப்படின்னா சமைப்பர் காவோ அப்படின்னு சொல்லணும். சமைப்பர் அப்படின்னா நேரத்திற்கு அப்படின்னு அர்த்தம். ஈட் ஆன் டைம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நேரத்திற்கு சாப்பிடு அப்படிங்கிறத சமைப்பர் காவோ அப்படின்னு சொல்லணும். காவோ அப்படின்னா சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். நேரத்துக்கு தூங்கு. ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு வேர்ப் மட்டும் தெரிஞ்சதுன்னா இந்த சென்டென்சஸ் உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும். நேரத்துக்கு தூங்கு, சமைப்பர் சோவோ. சோ அப்படின்னா தூங்குறது. நேரத்துக்கு வா எப்படி சொல்லலாம்? நேரத்துக்கு வா அப்படின்னா சமைப்பர் ஆவோ. நேரத்துக்கு போ, சமைப்பர் ஜாவோ. சாப்பாடு தீர்ந்து விட்டது. சாப்பாடு காலி ஆயிடுச்சு. சாப்பாடு தீர்ந்து விட்டது அப்படிங்கிறத கானா கதம் ஹோகையா அப்படின்னு சொல்லணும். கானா அப்படின்னா சாப்பாடு, கதம் ஹோகையா அப்படின்னா தீர்ந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். பெட்ரோல் தீர்ந்து விட்டது. பெட்ரோல் தீர்ந்து விட்டது. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம சாப்பாடுக்கு காணான்னு சொன்னோம் இல்லையா, இங்கே அதை பெட்ரோலாக மாற்றிக்கிறோம், அவ்வளோதான். பெட்ரோல் கதம் ஹோகையா அப்படின்னு சொல்லணும். பால் தீர்ந்து விட்டது எப்படி சொல்லலாம்? தூத் கதம் ஹோகையா அப்படின்னு சொல்லணும். தூத் அப்படின்னா பால். தண்ணீர் தீர்ந்து விட்டது பானி கதம் ஹோகையா அப்படின்னு சொல்லணும். பானி அப்படின்னா தண்ணீர். எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா முஜே சப் பதா ஹை. முஜே சப் பதா ஹை அப்படின்னு சொல்லணும். முஜே அப்படின்னா எனக்கு அப்படின்னு அர்த்தம். சப் அப்படின்னா எல்லாம். பதா ஹை அப்படின்னா தெரியும் அப்படின்னு அர்த்தம். எனக்கு எல்லாம் தெரியும். முஜே சப் பதா ஹை அப்படின்னு சொல்லணும். எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னா முஜே குச் பி பதா நஹி அப்படின்னு சொல்லணும். கடைசியில் நீங்கள் ஹை சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். பேசும்போது இந்த ஹை இல்லாமல் கூட பேசிக்கலாம். முஜே குச் பி பதா நஹி ஹே அப்படின்னு சொல்லணும். ஆனால் முஜே குச் பி பதா நஹி அப்படி மட்டும் பேசிக்கலாம். முஜே அப்படின்னா எனக்கு, குச் பி அப்படின்னா எதுவும் அப்படின்னு அர்த்தம். பதா நஹி ஹே அப்படின்னா தெரியாது அப்படின்னு அர்த்தம். எனக்கு எதுவும் தெரியாது, முஜே குச் பி பதா நஹி ஹை அப்படின்னு சொல்லணும். அவனுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எதுவும் தெரியாது, அவனுக்கு எல்லாம் தெரியும். இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா உஸ்கோ சப் பதா ஹை அப்படின்னு சொல்லணும். உஸ்கோ அப்படின்னா அவனுக்கு அப்படின்னு அர்த்தம். சப் அப்படின்னா எல்லாம். பதா ஹை அப்படின்னா தெரியும். அவனுக்கு எல்லாம் தெரியும். உஸ்கோ சப் பதா ஹை அப்படின்னு சொல்லணும். நீ வரக்கூடாது. நீ வரக்கூடாது அப்படின்னா துமே நஹி ஆனா சாஹியே அப்படின்னு சொல்லணும். துமே அப்படின்னா நீ அப்படின்னு அர்த்தம். நஹி ஆனா சாஹியே அப்படின்னா வர வேண்டாம், வரக்கூடாது, ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீ வரக்கூடாது, துமே நஹி ஆனா சாஹியே அப்படின்னு சொல்லணும். நீ வரவே கூடாது. நீ வரவே கூடாது அப்படிங்கிறத துமே பில்குல் பி நஹி ஆனா சாஹியே அப்படின்னு சொல்லணும். துமே அப்படின்னா நீ அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல நம்ம தும் யூஸ் பண்ணலை, துமே அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஏன் இந்த துமே அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம்னா, இந்த கேஷுவலாக பேசும்போது இந்த துமே அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். தும் அப்படின்னா ரொம்ப ரெஸ்பெக்ட் இல்லாமல் இருக்கும். நீ வரக்கூடாது இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, இந்த நீ அப்படிங்கிறத அழுத்தி சொல்கிறதுக்கு நம்ம தும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஆனால் நீ வர வேண்டாம்,
இந்த மாதிரி சொல்லுவோம்ல, ஒரு சாஃப்டா சொல்றோம் பாருங்க, நீ வர வேண்டாம். இப்படி சொல்லும்போது துமே அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். துமே அப்படின்னா நீ, பில்குல் பி அப்படின்னா வரவே, பில்குல் அப்படின்னா கட்டாயம், நிச்சயமா, செட்டன்லி. இந்த இதுக்கு நம்ம பில்குல் அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். பில்குல் பி அப்படின்னா கட்டாயமாகவே அப்படின்னு அர்த்தம். வரக்கூடாது அப்படின்னா நஹி ஆனா சாஹியே. துமே பில்குல் பி நஹி ஆனா சாஹியே அப்படின்னா நீ வரவே கூடாது அப்படின்னு அர்த்தம். நீ வந்திருக்க கூடாது, நீ வந்திருக்க கூடாது அப்படின்னா துமே நஹி ஆனா சாஹியே தா அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல நம்ம தா மட்டும்தான் சேர்க்கிறோம். இங்க நம்ம தா சேர்க்கும்போது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸா இது மாறிக்கும். ஓகேங்களா? இதை மறந்துடக்கூடாது. நீ வந்திருக்க கூடாது அப்படிங்கிறத துமே நஹி ஆனா சாஹியே தா அப்படின்னு சொல்லணும். நீ வந்திருக்கவே கூடாது எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஏற்கனவே 2 சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான். நீ வந்திருக்கவே கூடாது அப்படின்னா துமே பில்குல் பி நஹி ஆனா சாஹியே தா அப்படின்னு சொல்லணும். ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோவை கொஞ்சம் கவனமாக கவனிச்சா போதும், உங்களால் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நம்மளோட வீடியோ எல்லாமே இப்போ ப்ராக்டிஸாக தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களை திரும்ப திரும்ப நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா தான் நம்ம மைண்டில் நிற்கும். நீ வந்திருக்கவே கூடாது, துமே பில்குல் பி நஹி ஆனா சாஹியே தா அப்படின்னு சொல்லணும். நீ செய்யக்கூடாது, நீ செய்யக்கூடாது, இல்லைன்னா நீ செய்ய வேண்டாம், இது மாதிரி சொல்லுவோம்ல. இது எப்படி சொல்றதுன்னா துமே நஹி கர்னா சாஹியே. துமே அப்படின்னா நீ, நஹி கர்னா சாஹியே அப்படின்னா செய்ய வேண்டாம், செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தம். கர் அப்படின்னா செய்யறது. நீ செய்யக்கூடாது அப்படின்னா துமே நஹி கர்னா சாஹியே அப்படின்னு சொல்லணும். நீ செய்யவே கூடாது. ரொம்ப சிம்பிள் தான். ஒவ்வொரு வாக்கியத்தை நான் புதுசாக சொல்லும் போது நீங்கள் பின்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீ செய்யவே கூடாது அப்படிங்கும்போது எப்படி சொல்லணும்? துமே பில்குல் பி நஹி கர்னா சாஹியே. துமே பில்குல் பி நஹி கர்னா சாஹியே அப்படின்னு சொல்லணும். நீ செஞ்சிருக்கணும், நீ செஞ்சிருக்கணும், நீ செய்யாமல் விட்டுட்ட, நீ செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. நீ செஞ்சிருக்கணும் அப்படின்னா துமே கர்னா சாஹியே தா அப்படின்னு சொல்லணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. செய்து இருக்கணும், இந்த இருக்கணும்னு வருது இல்லையா, இந்த இடத்துல நீங்க தா வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ செய்திருக்கணும் அப்படின்னா துமே கர்னா சாஹியே தா அப்படின்னு சொல்லுங்க. நீ பார்த்துருக்கணும் எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள் தானே. துமே தேக்னா சாஹியே தா அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி நிறைய வேர்ப் யூஸ் பண்ணி நிறைய சென்டென்சஸ் பேசி பழகுங்க. நீ போயிருக்கணும், துமே ஜானா சாஹியே தா. நீ வந்திருக்கணும், துமே ஆனா சாஹியே தா. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஹிந்தியில் பேசுறது கஷ்டமாகவே இருக்காது. உங்களோட ப்ராக்டிஸ் கண்டிப்பாக உங்களை ஹிந்தியில் பேச வைக்கும். நீ செய்திருக்கவே கூடாது, நீ செஞ்சிருக்கவே கூடாது, இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. இது எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள் தான். துமே பில்குல் பி நஹி கர்னா சாஹியே தா அப்படின்னு சொல்லணும். செய்திருக்க, இந்த இருக்கன்னு வரும்போது நம்ம என்ன சேர்க்கணும்? தா அப்படிங்கிறத சேர்க்கணும். செய்திருக்கவே அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இப்போ என்ன சேர்க்கணும்? பில்குல் பி அப்படிங்கிறத சேர்க்கணும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் இந்த மாதிரி வாக்கியங்களை பேசுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீ செய்திருக்கவே கூடாது அப்படின்னா துமே பில்குல் பி நஹி கர்னா சாஹியே தா அப்படின்னு சொல்லணும். உன்னால் இதை செய்ய முடியுமா, இந்த மாதிரி கேட்போம் இல்லையா. உன்னால் இதை செய்ய முடியுமா அப்படின்னா क्या तुम ये कर सकते हो, क्या तुम ये कर सकते हो அப்படின்னு சொல்லணும். கியா அப்படின்னா நம்ம கேள்விக்காக நம்ம யூஸ் பண்ணுறது, அந்த கியா தனியாக வச்சுக்கலாம். தும் அப்படின்னா நீ அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல நம்ம உன்னால அப்படிங்கிறதுக்கு அந்த மீனிங் மாறிக்கும். தும் அப்படின்னா நீ அப்படின்னு அர்த்தம். ஏ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த யக் அப்படின்னா இதை அப்படின்னு அர்த்தம். கர் அப்படின்னா செய்கிறது. கர் சக்தே ஹோ அப்படின்னா செய்ய முடியுமா அப்படின்னு அர்த்தம். ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். புதுசாக படிக்கிறவங்க தெரிஞ்சுக்கோங்க. தும் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம
சக்தே அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். முடியும் போது ஹோ அப்படின்னு முடிக்கணும். உன்னால் இதை செய்ய முடியுமா அப்படின்னா கியா தும் ஏ கர் சக்தே ஹோ அப்படின்னு கேட்கணும். உன்னால் ஹிந்தி பேச முடியுமா, உன்னால் ஹிந்தி பேச முடியுமா அப்படின்னா எப்படி கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள் தான். கியா தும் ஹிந்தி போல் சக்தே ஹோ அப்படின்னு சொல்லணும். போல் அப்படின்னா பேசுறது, சக் அப்படின்னா முடியும் அப்படின்னு அர்த்தம். கியா தும் ஹிந்தி போல் சக்தே ஹோ அப்படின்னா உன்னால் ஹிந்தி பேச முடியுமா அப்படின்னு அர்த்தம். உன்னால் நீந்த முடியுமா, உன்னால் நீந்த முடியுமா அப்படின்னா கியா தும் தைர் சக்தே ஹோ அப்படின்னு சொல்லணும். தைர் அப்படின்னா நீந்துறது. நான் விளையாட விரும்புகிறேன், நான் விளையாட விரும்புகிறேன் அப்படின்னா மே கேல்னா சாத்தா ஹூம் அப்படின்னு சொல்லணும். மே அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம். கேல் அப்படின்னா விளையாடுறது. கேல்னா சாக்தா ஹூம் அப்படின்னா நான் விளையாட விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். சாக் அப்படின்னா விரும்புறது. மே கேல்னா சாக்தா ஹூம் அப்படின்னா நான் விளையாட விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு பெண் சொல்றதா இருந்தா மே கேல்னா சாக்தி ஹூம் அப்படின்னு சொல்லணும். சாக்தி அப்படிங்கிறது பெண் பாலுக்குரியது, மறந்துடாதீங்க. நான் கிரிக்கெட் விளையாட விரும்புகிறேன், நான் கிரிக்கெட் விளையாட விரும்புகிறேன். ரொம்ப சிம்பிள் தான், நீங்களே சொல்லிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. நான் கிரிக்கெட் விளையாட விரும்புகிறேன் அப்படின்னா மே கிரிக்கெட் கேல்னா சாக்தா ஹூம் அப்படின்னு சொல்லணும். ஒரு பெண் சொல்றதா இருந்தா மே கிரிக்கெட் கேல்னா சாக்தி ஹூம் அப்படின்னு சொல்லணும். நான் உன் கூட கிரிக்கெட் விளையாட விரும்புகிறேன், நான் உன்னுடன் கிரிக்கெட் விளையாட விரும்புகிறேன். எப்படி சொல்லலாம்? மே துமாரே சாத் கிரிக்கெட் கேல்னா சாக்தா ஹூம் அப்படின்னு சொல்லணும். மே துமாரே சாத் கிரிக்கெட் கேல்னா சாக்தா ஹூம் அப்படின்னு சொல்லணும். துமாரே சாத் அப்படின்னா உன்னுடன் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தில் சின்ன சின்ன வார்த்தைகளை சேர்த்து நம்ம நிறைய பேச முடியும். இது ஒரு பெண் சொல்றதா இருந்தா மே துமாரே சாத் கிரிக்கெட் கேல்னா சாக்தி ஹூம் அப்படின்னு சொல்லணும். நான் வீட்டுக்கு போக விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு கோ ஹோம். எப்படி சொல்லலாம்? மே கர் ஜானா சாத்தா ஹூம் அப்படின்னு சொல்லணும். கர் அப்படின்னா வீடு, ஜானா அப்படின்னா போறது. மே கர் ஜானா சாத்தா ஹூம் அப்படின்னா நான் வீட்டுக்கு போக விரும்புகிறேன். ஒரு பெண் சொல்றதா இருந்தா மே கர் ஜானா சாக்தி ஹூம் அப்படின்னு சொல்லணும். நான் உன்னை பார்க்க விரும்புகிறேன், நான் உன்னை பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னா மே துமே தேக்னா சாக்தா ஹூம் அப்படின்னு சொல்லணும். தேக் அப்படின்னா பார்க்கறது, தேக்னா சாக்தா ஹூம் அப்படின்னா பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் உன்னை பார்க்க விரும்புகிறேன், மே துமே தேக்னா சாக்தா ஹூம் அப்படின்னு சொல்லணும். இது ஒரு பெண் சொல்றதா இருந்தா மே துமே தேக்னா சாக்தி ஹூம் அப்படின்னு சொல்லணும். அவள் என்னுடன் வர விரும்புகிறாள், அவள் என்னுடன் வர விரும்புகிறாள், அவ என் கூட வர விரும்புறா. இத வஹ் மேரே சாத் ஆனா சாக்தி ஹை அப்படின்னு சொல்லணும். இந்த வாக்கியத்தை நல்லா கவனிச்சீங்கன்னா வஹ் அப்படிங்கிறது அவன், அவள், அது இந்த மூன்றுக்கும் யூஸ் பண்ணலாம். பின்ன எப்படி இது நம்ம அவள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா சாக்தி சொல்றோம் இல்லையா, அப்ப அது ஒரு பெண்பால். வஹ் அப்படின்னா அவள், மேரே சாத் என்னுடன், வர விரும்புகிறாள் அப்படின்னா ஆனா சாக்தி ஹை அப்படின்னு சொல்லணும். இங்க வஹ் யூஸ் பண்றதுனால நம்ம ஹை அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம். நான் அப்படின்னு யூஸ் பண்ணா மட்டும்தான் ஹூ அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். நீ அப்படின்னு யூஸ் பண்ணா ஹோ அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விதிகளை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணும்போது இது உங்களுக்கு சரளமா வந்துடும். அவன் அமெரிக்கா போக விரும்புகிறான். எப்படி சொல்லலாம்? வஹ் அமெரிக்கா ஜானா சாக்தா ஹை, வஹ் அமெரிக்கா ஜானா சாக்தா ஹை அப்படின்னு சொல்லணும். இங்கே யூஸ் பண்ற வஹ் வந்து நம்ம அவன் அப்படின்னு சொல்றோம். எப்படி சொல்றோம்? ரொம்ப சிம்பிள் தான். சாக்தா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த தா யூஸ் பண்ணோம்னா இது ஒரு ஆண்பால் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சாக்தி அப்படின்னா இது அவள் அப்படின்னு மீனிங் மாறிக்கும். ஸோ அவன் அமெரிக்கா போக விரும்புகிறான் அப்படின்னா வஹ் அமெரிக்கா ஜானா சாக்தா ஹை
அப்படின்னு சொல்லணும். நான் உன்னுடன் வர விரும்புகிறேன். நான் உன்னுடன் வர விரும்புகிறேன் அப்படின்னா மே துமாரே சாத் ஆனா சாக்தா ஹூம் அப்படின்னு சொல்லணும். மே அப்படின்னா நான், துமாரே சாத் அப்படின்னா உன்னுடன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா வர்றது, ஆனா சாக்தா ஹூம் அப்படின்னா வர விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இங்கே நான் அப்படிங்கிறதுக்குரிய மே யூஸ் பண்ணும்போது ஹூ அப்படிங்கிறத நம்ம முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? நான் உன்னுடன் வர விரும்புகிறேன் அப்படின்னா மே துமாரே சாத் ஆனா சாக்தா ஹூம் அப்படின்னு சொல்லணும். அவன் என்னுடன் வர விரும்பவில்லை. அவன் என் கூட வர விரும்பல சொல்றோம் இல்லையா? அவன் என்னுடன் வர விரும்பவில்லை அப்படின்னா வஹ் மேரே சாத் ஆனா நஹி சாக்தா ஹை அப்படின்னு சொல்லணும். வஹ் மேரே சாத் ஆனா நஹி சாக்தா ஹை அப்படின்னு சொல்லணும். இதில் நீங்கள் கடைசியில் யூஸ் பண்ணுற ஹை இல்லாமல் கூட பேசிக்கலாம். ஸ்போக்கன் ஹிந்தியில் இது ரொம்ப கேஷுவலாக பேசுவாங்க. அவன் என் கூட வர விரும்பலை அப்படின்னா வஹ் மேரே சாத் நஹி ஆனா சாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அவள் என்னுடன் வர விரும்பவில்லை. வஹ் மேரே சாத் நஹி ஆனா சாக்தி ஹை அப்படின்னு சொல்லணும். நான் சாப்பிட விரும்பவில்லை. நான் சாப்பிட விரும்பவில்லை அப்படின்னா மே கானா நஹி கானா சாக்தா ஹூம் அப்படின்னு சொல்லணும். மே அப்படின்னா நான், கானா அப்படின்னா சாப்பாடு, நஹி கானா சாக்தா ஹூம் அப்படின்னா சாப்பிட விரும்பவில்லை அப்படின்னு அர்த்தம். இங்கே நல்லா கவனிச்சுக்கணும். சாப்பாடு அப்படிங்கிறதுக்கும் கானா தான், சாப்பிட்றது அப்படிங்கிறதுக்கும் கானா அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக மெயின் வெர்ப் வந்து கா. நான் சாப்பிட விரும்பவில்லை அப்படின்னா மே கானா நஹி கானா சாக்தா ஹூம் அப்படின்னு சொல்லணும். இதை ஒரு பெண் சொல்றதா இருந்தா மே கானா நஹி கானா சாக்தி ஹூம் அப்படின்னு சொல்லணும். நான் உன்னை பார்க்க விரும்பல, நான் உன்னை பார்க்க விரும்பவில்லை அப்படின்னா மே துமே தேக்னா நஹி சாக்தா ஹூம். மே துமே தேக்னா நஹி சாக்தா ஹூம் அப்படின்னு சொல்லணும். இது ஒரு பெண் சொல்றதா இருந்தா மே துமே தேக்னா நஹி சாக்தி ஹூம் அப்படின்னு சொல்லணும். தேக் அப்படின்னா பார்க்கறது. நான் உன்னிடம் பேச விரும்பவில்லை, நான் உன் கூட பேச விரும்பல, இந்த மாதிரி சொல்லுவோம்ல. இது எப்படி சொல்றதுன்னா மே தும்சே பாத் நஹி கர்னா சாக்தா ஹூம் அப்படின்னு சொல்லணும். எப்பெல்லாம் பாத் அப்படின்னு சொல்றோமோ கர் அப்படிங்கிறது சேர்ந்து தான் வரும். பாத் கர் அப்படிங்கிறது தான் வேர்பு. ஓகேங்களா? மே தும்சே பாத் நஹி கர்னா சாக்தா ஹூம் அப்படின்னா நான் உன்னிடம் பேச விரும்பவில்லை அப்படின்னு அர்த்தம். இது ஒரு பெண் சொல்றதா இருந்தா மே தும்சே பாத் நஹி கர்னா சாக்தி ஹூம் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி நம்மளால நிறைய சென்டென்சஸ் உருவாக்க முடியும். நான் உன்னிடம் கேட்க விரும்பவில்லை அப்படின்னா மே தும்சே பூச்னா நஹி சாக்தா ஹூம் அப்படின்னு சொல்லணும். மே அப்படின்னா நான், தும்சே உன்னிடம், பூச்னா அப்படின்னா கேட்கறது. பூச்னா நஹி சாக்தா ஹூம் கேட்க விரும்பவில்லை அப்படின்னு அர்த்தம். நான் உன்னிடம் கேட்க விரும்பவில்லை. மே தும்சே பூச்னா நஹி சாக்தா ஹூம் அப்படின்னு சொல்லணும். இதை ஒரு பெண் சொல்றதா இருந்தா சாக்தாக் பதிலாக நீங்க சாக்தி அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். அவள் ஸ்கூலுக்கு போக விரும்பல, அவள் பள்ளிக்கு போக விரும்பவில்லை, அவள் ஸ்கூலுக்கு போக விரும்பவில்லை அப்படின்னா வஹ் ஸ்கூல் நஹி ஜானா சாத்தி ஹை அப்படின்னு சொல்லணும். வஹ் ஸ்கூல் நஹி ஜானா சாத்தி ஹை அப்படின்னு சொல்லணும். வஹ் அப்படின்னா அவள், ஜா அப்படின்னா போறது. இதை பேசும்போது ஓ அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். வஹ் ஸ்கூல் நஹி ஜானா சாத்தி ஹை அப்படின்னா அவள் ஸ்கூலுக்கு போக விரும்பவில்லை அப்படின்னு அர்த்தம். எங்களுக்கு பணம் செலவழிக்க விருப்பமில்லை, எங்களுக்கு பணம் செலவு பண்ண விருப்பம் இல்லை. இது எப்படி சொல்றதுன்னா ஹமே பைசா கர்ச் கர்னா பசந்த் நஹி ஹை அப்படின்னு சொல்லணும். ஹமே அப்படின்னா எங்களுக்கு அப்படின்னு அர்த்தம். பைசா அப்படின்னா பணம், செலவு பண்ண அப்படின்னா கர்ச் கர்னா அப்படின்னு சொல்லணும். பசந்த் நஹி ஹை அப்படின்னா பிடிக்கல, விருப்பம் இல்லை அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னால பார்த்த வாக்கியங்கள்ல நான் விரும்பல, விரும்புகிறேன் இந்த மாதிரி வேர்பா யூஸ் பண்ணும்போது சாக் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம். இங்க பிடிக்கல, விருப்பம் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா பசந்த் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா?
இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது வேர்பாக யூஸ் பண்ணலை அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற வேர்பு வந்து கர்ச் அப்படிங்கிறது தான் வேர்பு. செலவு பண்ணுறது, கர்ச் கர்னா அப்படிங்கிறது தான் வேர்பு. பசந்த் அப்படிங்கிறது விருப்பம். ஓகேங்களா? எங்களுக்கு பணம் செலவு பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா ஹமே பைசா கர்ச் கர்னா பசந்த் நஹி ஹே அப்படின்னு சொல்லணும். நீ அவனுடன் போய்கொண்டிருக்கிறாயா? நீ அவனுடன் போய்கொண்டிருக்கிறாயா அப்படின்னா கியா தும் உஸ்கே சாத் ஜா ரஹே ஹோ அப்படின்னு சொல்லணும். இந்த வாக்கியம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்கிறோம். நீ அவனுடன் போய்கொண்டிருக்கிறாயா அப்படின்னா கியா தும் உஸ்கே சாத் ஜா ரஹே ஹோ அப்படின்னு சொல்லணும். கியா அப்படிங்கிறது நம்ம கேள்விக்காக யூஸ் பண்ணுறோம். தும் அப்படின்னா நீ, உஸ்கே சாத் அப்படின்னா அவனுடன் அப்படின்னு அர்த்தம். போய்கொண்டிருக்கிறாயா அப்படின்னா ஜா ரஹே ஹோ அப்படின்னு சொல்லணும். ஜா அப்படின்னா போகிறது. இந்த ரஹே ஹோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது ஒரு கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். நீ அவனுடன் போய்கொண்டிருக்கிறாயா அப்படின்னா கியா தும் உஸ்கே சாத் ஜா ரஹே ஹோ அப்படின்னு கேட்கணும். நீ நன்றாக படித்து கொண்டிருக்கிறாயா? நீ நன்றாக படித்து கொண்டிருக்கிறாயா அப்படின்னா கியா தும் அச்சி தரக் பட் ரஹே ஹோ, கியா தும் அச்சி தரக் பட் ரஹே ஹோ அப்படின்னு சொல்லணும். இதில் யூஸ் பண்ணுற அச்சி தரக் அப்படின்னா நல்ல விதமா அப்படின்னு அர்த்தம். நன்றாக, நல்ல விதமா அப்படின்னு அர்த்தம். பட் ரஹே ஹோ அப்படின்னா படித்து கொண்டிருக்கிறாயா அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. இப்படிப்பட்ட வாக்கியங்களை பேசும்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் பேசுவாங்க. நீ நல்லா படிக்கிறியா அப்படின்னு நம்ம கேட்குறத எப்படி கேட்பாங்கன்னா நீ நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கையா அப்படி தான் ஹிந்தியில் கேட்பாங்க. தமிழில் நம்ம நீ நல்லா படிக்கிறையா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் ஹிந்தியில் நீ நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கையா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணணும். இந்த இடத்துல நீ நல்லா படிக்கிறையா அப்படிங்கும்போது கியா தும் அச்சி தரக் பர்த்தே ஹோ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? கியா தும் அச்சி தரக் பர்த்தே ஹோ அப்படின்னு சொல்லக்கூடாது. கியா தும் அச்சி தரக் பட் ரஹே ஹோ அப்படின்னு சொல்லணும். உனக்கு என்ன வேண்டும், உனக்கு என்ன வேணும் இந்த மாதிரி கேட்போம் இல்லையா? இது சிம்பிளா துமே கியா சாஹியே, துமே கியா சாஹியே அப்படின்னு கேட்கணும். ஹிந்தியில் உனக்கு அப்படின்னு வரும்போது நீங்கள் துமே அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னா துமே கியா சாஹியே அப்படின்னு கேட்கணும். துமே அப்படின்னா உனக்கு, கியா அப்படின்னா என்ன, வேண்டும் அப்படின்னா சாஹியே. உனக்கு என்ன வேண்டும், துமே கியா சாஹியே அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஆப்கோ கியா சாஹியே அப்படின்னு கேட்கணும். ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள், நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்க எப்படி கேட்கலாம்? ஆப் கஹா ரக்தே ஹேன், ஆப் கஹா ரக்தே ஹேன் அப்படின்னு கேட்கணும். இதை ஒரு நபரை கேட்கறதா இருந்தால் கொஞ்சம் மரியாதையாக கேட்குறதுக்கு ஆப் கஹா ரக்தே ஹேன் அப்படின்னு கேட்கலாம். ஒரு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னா எப்படி கேட்கலாம்? இப்போ ஒரு கூட்டமாக இருக்காங்க, நீங்களாம் எங்கே தங்கியிருக்கீங்கன்னு கேட்போம் இல்லையா? இது எப்படி கேட்குறதுன்னா ஆப் லோக் கஹா ரக்தே ஹேன் அப்படின்னு கேட்கணும். ஆப் லோக் அப்படின்னா நீங்கள் எல்லாம் அப்படின்னு அர்த்தம். ஒரு க்ரௌட் ஆஃப் பீப்புளை சொல்லும் போது ஆப் லோக் அப்படின்னு சொல்லணும். ஆப் லோக் கஹா ரக்தே ஹேன் அப்படின்னா நீங்கள்லாம் எங்கே தங்கியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம இந்த ஆப் அப்படிங்கிறதுக்குரிய ரெஸ்பெக்ட் வேர்டாக இருக்கட்டும், ஆப் லோக் அப்படிங்கிற ப்ளூரல் வேர்டாக இருக்கட்டும், நம்ம கடைசியாக முடிக்கும் போது ஹை அப்படிங்கிறத முடிக்கணும். ஏன்னா சிங்குலருக்கு மட்டும்தான் நம்ம ஹை அப்படின்னு சொல்லுவோம், ப்ளூரலுக்கு ஹை அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். நார்மலாக ஆப் அப்படிங்கிறதும் ஒரு ப்ளூரல் ஃபார்ம் தான். தமிழில் கூட சொல்லுவோம் இல்லையா, ஒரு பேரை சொல்லி என்ன சொல்லுவோம், அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது மரியாதைக்குரியது தான், ஆனாலும் என்னது ப்ளூரல் வேர்டு, மறந்துடாதீங்க. அதனால தான் நம்ம ஆப் யூஸ் பண்ணும்போது முடிக்கிறப்போ ஹை அப்படிங்கிறத முடிக்கிறோம். நீங்கள் எல்லாம் எங்கே தங்கியிருக்கீங்க அப்படின்னா ஆப் லோக் கஹா ரக்தே ஹை அப்படின்னு கேட்கணும். நீங்கள்லாம் எப்போ வேலைக்கு போவீங்க, நீங்கள்லாம் எப்போ வேலைக்கு போவீங்க அப்படின்னா ஆப் லோக் கப் काम पर जाएंगे, आप लोग कब काम पर जाएंगे அப்படின்னு கேட்கணும். आप लोग அப்படின்னா நீங்கள்லாம் அப்படின்னு அர்த்தம். கப் அப்படின்னா எப்பொழுது, काम पर जाएंगे அப்படின்னா வேலைக்கு போவீங்க அப்படின்னு அர்த்தம்.
काम அப்படின்னா வேலை. ஜாயேங்கே அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸில் நம்ம கேட்குறோம். போவீங்க அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அதுக்கு தான் இந்த ஜாயேங்கே அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள்லாம் எப்போ வேலைக்கு போவீங்க அப்படின்னா ஆப் லோக் கப் காம் பர் ஜாயேங்கே அப்படின்னு கேட்கணும். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, இல்லைன்னா நீங்கள் என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஆப் கியா கா ரஹே ஹேன், ஆப் கியா கா ரஹே ஹேன் அப்படின்னு கேட்கணும். ஆப் அப்படின்னா நீங்கள், கா அப்படின்னா சாப்பிட்றது, ரஹே ஹேன் அப்படின்னா ஒரு கண்டினியூஸ் ஃபார்ம். கா ரஹே ஹேன் அப்படின்னா சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் என்ன சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா ஆப் கியா கா ரஹே ஹேன் அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஆப்கோ கைசே பதா ஹே, ஆப்கோ கைசே பதா ஹே அப்படின்னு சொல்லணும். ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு, கைசே அப்படின்னா எப்படி, தெரியும் அப்படின்னா பதா ஹே. ஆப்கோ கைசே பதா ஹே உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது, இந்த மாதிரி கேட்போம்ல, சின்ன சின்ன நுணுக்கமானது தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பேசும்போது சில இடங்களில் உங்களுக்கு பயன்படும், இல்லைன்னா உங்ககிட்ட பேசும்போது உங்களுக்கு புரியணும் இல்லையா, அதுக்கும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னா ஆப்கோ கைசே பதா சலேகா, ஆப்கோ கைசே பதா சலேகா அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னு அர்த்தம். மீட்டிங் எப்பொழுது என்று உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது, மீட்டிங் எப்பன்னு உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு, இந்த மாதிரி கேட்போம்ல, இதை எப்படி சொல்றதுன்னா आपको कैसे पता चलेगा कि मीटिंग कब है, आपको कैसे पता चलेगा कि मीटिंग कब है அப்படின்னு சொல்லணும். आपको कैसे पता चलेगा அப்படின்னா உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த கீ சேர்க்கிறோம் இல்லையா, இதற்கு மீனிங் என்று அப்படின்னு அர்த்தம். மீட்டிங் கப் ஹே அப்படின்னா மீட்டிங் எப்பொழுது அப்படின்னு அர்த்தம். கப் அப்படின்னா எப்பொழுது. இப்போ எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். மீட்டிங் எப்பொழுது அப்படின்னா மீட்டிங் கப் ஹே அப்படின்னு சொல்கிறோம். கீ அப்படின்னா என்று. மீட்டிங் எப்பொழுது என்று உங்களுக்கு தெரிய வந்துச்சு, ஆப்கோ கைசே பதா சலேகா. கரெக்டாக இருக்கா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீட்டிங் எப்பன்னு உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா ஆப்கோ கைசே பதா சலேகா கி மீட்டிங் கப் ஹே அப்படின்னு கேட்கணும். இந்த வாக்கியத்தை வச்சு நீங்கள் நிறையா பேசி பழகலாம். நான் வருவேன்னு உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு, நான் செய்வேன்னு உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு, இந்த மாதிரி நிறைய வாக்கியங்களை உருவாக்கி பேசி பழகுனா ஹிந்தியில் பேசுகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா ஆப்கோ கியா பசந்த் ஹே அப்படின்னு கேட்கணும். ஆப்கோ கியா பசந்த் ஹே, பசந்த் அப்படின்னா பிடிக்கிறது, ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு. ஆப்கோ கியா பசந்த் ஹே உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். உன்னிடம் பைக் இருக்கிறதா, உங்ககிட்ட பைக் இருக்கா இப்படி கேட்போம் இல்லையா, இது எப்படி கேட்கலாம்னா கியா துமாரே பாஸ் பைக் ஹே, கியா துமாரே பாஸ் பைக் ஹே அப்படின்னு கேட்கணும். இந்த கியா அப்படிங்கிறது நம்ம கேள்விக்காக யூஸ் பண்ணுறது தான். துமாரே பாஸ் அப்படின்னா உன்னிடம் அப்படின்னு அர்த்தம், உங்ககிட்ட, இதுக்கெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இதை துமாரே பாஸ் அப்படின்னு சொல்லணும். பைக் ஹே அப்படின்னா பைக் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த பைக் இருக்குது அப்படிங்கிறத பைக் இருக்கான்னு கேட்கணும் இல்லையா, அதுக்கு தான் இந்த வாக்கியத்துக்கு முன்னாடி ஒரு கியா சேர்க்குறோம், கேள்வியாக மாற்றுறதுக்காக. ஓகேங்களா? உன்னிடம் பைக் இருக்கிறதா அப்படின்னா கியா துமாரே பாஸ் பைக் ஹே அப்படின்னு கேட்கணும். இதை துமாரே பாஸ் பைக் ஹே கியா அப்படியும் கேட்கலாம். உங்கள்கிட்ட பைக் இருக்குல்ல இப்படி கேட்போம் இல்லையா, இதை துமாரே பாஸ் பைக் ஹே கியா அப்படியும் கேட்டுக்கலாம். உன்னிடம் பணம் இருக்கிறதா, உன்னிடம் பணம் இருக்கிறதா, த சேம். இப்போ நம்ம கற்றுக்கிட்ட அதே வார்த்தையை தான் நம்ம மாற்றி கேட்குறோம். உன்னிடம் பணம் இருக்கிறதா எப்படி கேட்கலாம், கியா துமாரே பாஸ் பைசா ஹே, கியா துமாரே பாஸ் பைசா ஹே அப்படின்னா உன்னிடம் பணம் இருக்கிறதா அப்படின்னு அர்த்தம். இதே கேள்வியை துமாரே பாஸ் பைசா ஹே கியா, துமாரே பாஸ் பைசா ஹே கியா அப்படியும் கேட்கலாம். என்னிடம் பணம் இல்லை, என்னிடம் பணம் இல்லை அப்படின்னா மேரே பாஸ் பைசா நஹி ஹே, மேரே பாஸ் பைசா நஹி ஹே அப்படின்னு சொல்லணும். மேரே பாஸ் அப்படின்னா என்னிடம், பைசா அப்படின்னா பணம்,
நகி ஹே அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். என்னிடம் பணம் இல்லை அப்படின்னா மேரே பாஸ் பைசா நகி ஹே அப்படின்னு சொல்லணும். என்னிடம் இருக்கிறது, என்னிடம் இருக்கிறது, என்கிட்ட இருக்கு அப்படின்னா மேரே பாஸ் ஹே அப்படின்னு சொல்லணும். மேரே பாஸ் அப்படின்னா என்னிடம் அப்படின்னு அர்த்தம். ஹே அப்படின்னா இருக்கிறது. மேரே பாஸ் ஹே அப்படின்னா என்னிடம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவை ஒரு ப்ராக்டிஸ் வீடியோவாகவே நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. நிறைய வார்த்தைகளை பேசி பழகுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தன்யவாத்.